ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ் மகாநதியில் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சு குமரன் சகல பாய்ஸ் எல்லாமே ஆட்டம் பாட்டம் தான். ஸோ லாஸ்ட்டாக வந்து குமரன் வந்து விஜய் கூட வந்து பைக்கில் கிளம்புறாரு. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்குன்னு பார்த்தாலும் நாளைக்குன்னு சொல்லிட்டு இந்த சீன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம காவேரி வந்து ரோட்டில் நின்று மொபைலில் பார்த்துட்டு இருக்க மாதிரியும் பசுபதி காரில் கட்டுறாங்க. திடீர்னு வந்து பசுபதி என்ட்ரி நாளைக்கு வரப்போதா, எத்தனை நாள் எங்கேயா போனீங்க அப்படின்ற மாதிரி தான் கேள்வி. பட் ஃபங்க்ஷன்லாம் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். பின்னாடி என்ன வேலை பண்ணியிருக்காங்கன்றதை அடுத்தடுத்த சீன்ஸில் தான் தெரியும். நம்ம காவேரி நின்று மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது ரோட்டில் அவர் காரில் வேகமாக வந்து க்ளோஸ்அப்பில் வந்து ஷார்ட்டில் வந்து ஸ்பீடாக வந்து ஸ்லோ மோஷனில் அங்கே நிப்பாட்டுவாரா இல்லை என்ன பண்ண போகிறான்றது அப்கமிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக என்னடா திடீர்னு இந்த சீன்ஸ் வந்து இப்போ ஓவர்டேக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ப்ரீவியஸாக ஒரு இமேஜ் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக சகல பாய்ஸ் பசுபதி எல்லாமே 4 பேர் இருந்தால் இன்னும் அந்த ஷாட்டும் வரல. ஸோ அப்கமிங்கில் இந்த ஆக்சுவலாக நைட் ஷாட் மாதிரி மொபைலில் வந்து விஜயோட வாய்ஸை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி அவங்க ஸ்மைலிங்காக வந்து அந்த ஃபேஸை வச்சுட்ருக்காங்க. ஸோ திடீர்னு பசுபதி வந்து காரில் பார்த்துட்டு காவேரி தான் அங்கே நிற்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்பீடில் வந்து அவங்கள பயமுறுத்தலான்ற நோக்கத்தோடு தான் வராரு. ஸோ அவர் வேகமாக வர ஃப்ளோவை பார்த்து இவங்க அலர்ட் ஆகலை. இவர் பாட்டு நைட்டில் வந்துட்டுருக்காரு. இவங்க 2 பேர் தான் ஸ்ட்ரீட்டில் இருக்க மாதிரி ஒரு வெஹிக்கல், இவங்க தனியாக வந்துட்டு இருக்க மாதிரி. பட் காவேரி கூட யாரும் இல்லை, என்ன காரணத்துக்காக அவங்க வெளியே வந்தாங்க அப்படின்றதெல்லாம் யோசிக்க தோணுது. பட் இப்போ ஆஸ் ஆஃப் நோ ட்ராக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வச்சு முடிஞ்சு போச்சு. இப்போ சிஸ்டர்ஸ்குள்ளே அந்த குமரன் எந்த மாதிரி ஒர்த்தபுள் ஆகிட்டாருன்றதை அவங்க ட்ராக் முடிஞ்சு அடுத்து பசுபதி ட்ராக் கொண்டு வரணுன்றதுக்காக இந்த ஹிண்ட் மாதிரி கொடுக்குறாங்களா அப்படின்றது தான். இன்னொரு பக்கம் எல்லாருமே எதிர்பார்க்கும் குமரன் ட்ராக் என்ன தான் பண்ண போகிறீங்க, அவர் பிக் பாஸ் போயிட்டார், என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்லேயே வந்து டைரக்டர் வச்சுருக்காரு. ஓகே, ஆஸ் ஆஃப் நோ இதை கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் இதுக்கு அடுத்து என்ன சீன் வருதோ அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய அப்கமிங் சீன்ஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறோம். சரிங்களா? நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.